வெல்கம் டு த்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறேங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு அருமையான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை வச்சு எப்படி நல்ல சாப்பாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சே நேரம் ஃபுல்லாக போய்ட்டு இருந்துச்சு. சரி, நம்ம கார்டனில் போய் ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் டக்குன்னு எனக்கு இந்த சங்குப்பூ கண்ணில் பட்டுச்சு. இந்த சங்குப்பூ வந்து நான் விதை போட்டு வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இப்போ தான் இது வந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து நான் கொடியாக படர விடுறதுக்கு நான் ஒரு கவுரு வச்சு கட்டி விடுறேன். ஆனால் இந்த அணில் வந்து அத்து விட்டுக்கிட்டே போகுது, ஏன்னே தெரியலை. ஸோ ஒரு வழியாகி மரமும் அத்து விட்டுருச்சு. நானும் ஒரு 2-3 டைம் வந்து கட்டி விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து இன்றைக்கி 6 சங்குப்பூ கிடச்சிருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நான் புதுசாக வாங்கின பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்றத விட முக்கியமான விஷயம் நம்ம என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான். ஒரு நாளைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிச்சு அப்படியே கொள்ளும்போது மண்டையில். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த சங்குப்பூ வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த சங்குப்பூவில் உள்ள இந்த கீழ் பகுதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சங்குப்பூவை வந்து இதழ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிடலாம். எனக்கு இன்றைக்கி 6 சங்குப்பூ கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இதில் பூச்சி போய் உட்காரு, நம்ம ஏதாவது மருந்து போட்டிருப்போம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணமோ இல்லையோ நம்ம எதையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஃபைனலாக நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அரிசியை வச்சு செக் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. ஸோ நம்ம 1/2 டம்ளர் அரிசியை வச்சு இந்த சங்குப்பூவை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம அரிசியும் போட்டு ஒரு நல்ல ரைஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்னு எனக்கு திடீர்னு தோணுச்சு. சரி வாங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் நான் இந்த விஷயத்தில். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க அந்த கலர் எல்லாமே வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூவை பார்த்திங்களா எந்த அளவுக்கு வெளுத்து போகுது அப்படின்னு. சொல்லப்போனால் இதுதான் நேச்சுரல் கலரு. நம்ம வெளியில் வந்து எசன்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கெடுதி. இதுதான் நேச்சுரலான கலர் எசன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான விஷயந்தான். ஸோ நான் 1/2 டம்ளர் அரிசியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதை வந்து இது கூட சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வர்றதுக்காக கொஞ்சோண்டு சீரகத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்க பார்த்திங்கன்னா அரிசியோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பெருசாக ஒரு மனமும் வரல, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேட்சாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக நம்ம வந்து காளான் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். இது 2ஐ வச்சு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருந்துச்சு. அதாவது இந்த ரைஸோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கிரேவிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். காளான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எல்லாம் வச்சாச்சு, வாஷ் பண்ணி. ஸோ இதுக்கு நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் எப்பவும் கொஞ்சம் கூட தான் நான் போடுவேன் எதுக்குமே. ஸோ நம்ம கார்டனில் உள்ள இந்த புதினாவையும் கருவேப்பிலையும் எடுக்கிறதுக்காக நான் கார்டன் போயிருந்தேன். அப்போ தான் நான் சடனாக பார்க்குறேன், நான் ஒரு சின்ன கண்டு வச்சேன், அதுலேருந்து 2 பூ வந்துருந்துச்சு. அதை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இது நம்மளை பார்க்கவே இல்லையே இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அது காட்டு டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம வந்து கிரேவி பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்பவும் போல் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வதக்கி அதில் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிட்டு காளானை கிரேவி பண்ண ஆரம்பித்தாச்சு. யாருக்கெல்லாம் காளான் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேருக்கு காளான் சாப்பிடலாமா அப்படிங்கிற டவுட்டு இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ காளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காளானில் அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து காளானை வந்து அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட சாப்பாட்டு முறைகளில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது காளான் எடுத்துக்கிறங்க, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நம்ம காளான் கிரேவியை முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு இந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு ஃப்ளேவருமே தெரியலை. அந்த சீரகம் அது கூட நான் வந்து போட்டாலும் அந்த சீரக ஃப்ளேவர் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ரைஸ் இருக்குல்லையா, அது வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதாவது ஏதாவது வாடை வந்துச்சா, கவுச்சி வாடை மாதிரி இருந்துச்சாங்கிட்ட அப்படிலாம் கிடையாது, சூப்பராக இருந்துச்சு.
சொல்லப்போனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கையில பிள்ளைங்களுமே பார்த்து ரொம்ப ஜாலியாக இது என்னம்மா இப்படி இருக்குது, இந்த கலரில் இருக்குன்னு என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சங்குப்பூவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நான் கேள்விப்பட்டேன். அதாவது சங்குப்பூ வந்து இந்த சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. தண்ணியில் அவிச்சு கொடுக்கல, இல்லைன்னா பாலில் காய்ச்சி குடித்தாலும் ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய பூக்களையோ இல்லை வந்து நல்ல விஷயங்களோ உங்கள் கார்டன்லேயே வைக்க முடிஞ்சால் வச்சு, இல்லைன்னா மொட்டை மாடி கார்டன்லையாவது நீங்கள் வச்சு உருவாக்கி உங்கள் சாப்பாடுக்கு நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கிறங்க. அது எப்போவும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை தான் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம போட்ட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க.